ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற 22/5/2026 வெள்ளிக்கிழமையன்று பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது. இந்த சஷ்டி தினங்கள் அன்று பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானை வழிபாடுகளை செய்ய வேண்டும். சூரியன் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதமாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி மிகவும் விசேஷமானது. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை மாதம் மிகவும் உகந்ததாகும். அதற்கடுத்தபடியாக உகந்த மாதமாக சொல்லப்படுவது வைகாசி மாதம்தாங்க. விசாகன் என்ற அசுரனை வதம் செய்தது இந்த மாதத்தில் என்பதனால்தான் வைகாசி விசாகம் பெருமளவு பார்த்திங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி வளர்பிறை சஷ்டியில் முருகனை எப்படி பூஜிக்கலாம், அதனால் கிடைக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதனால ரிஷப ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுவதன் மூலம் சுக்கிர யோகத்தை பார்த்திங்கன்னா நம்ம பெறலாங்க. வைகாசியில் சுக்கிரனுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் நவகிரக சன்னதியில் வெண்ணிற வஸ்திரங்களை சாற்றி வெண்பொங்கல் நிவேதனம் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சுபபோக யோகங்கள் வாழ்க்கையானது பார்த்திங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லலாம். வைகாசி வளர்பிறை சஷ்டி அன்று, அதாவது நாளைக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சுத்தமான உடைகளை உடுத்தி பூஜை அறையை சுத்தம் செய்து வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானினுடைய படத்தை வைத்து வழிபடணுங்க. சந்தனம் மற்றும் மஞ்சள் இட்டுக்கொண்டு வாசனை மிகுந்த மலர்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். வீட்டில் வேல் வைத்து இருப்பவர்கள் அந்த வேலுக்கு பாலாலும் பன்னீராலும் அபிஷேகங்களை செய்து சந்தனம் குங்குமம் இட்டுக்கொள்ளணும். நெய்வேத்தியம் வைக்க முருகப்பெருமானுக்கு இனிப்பு பதார்த்தங்கள் செய்யலாம். சர்க்கரை பொங்கல், கேசரி இது போன்ற ஏதாவது ஒன்றை வைத்து முருகனை அன்றைய தினம் முழுவதுமே மனதார துதித்து வழிபடுவது யோகங்கள் கொடுக்கும். அல்லது சித்திரணங்கள் எனப்படக்கூடிய கலவை சாதங்கள் பார்த்திங்கன்னா செய்தும் படைக்கலாம். காலை முதல் மாலை வரை பார்த்திங்கன்னா உணவேதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து முருகப்பெருமானினுடைய கவசம், சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசம், ஸ்லோகங்கள் மற்றும் முருகனுடைய மந்திரங்களை உச்சரிப்பது யோகத்தை கொடுக்கும். அதன் பின்னர் மாலை வேளையில சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபடலாம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலையில வீட்டிலேயே முருகனுக்கு பூஜையை செய்யலாம். இந்த நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் உண்ணாவிரதத்துடன் மௌன விரதங்கள் இருந்தால் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களானது நீங்கி பல்வேறு விசேஷமான பலன்களானது உண்டாகுங்க. மாலையில முருகனுக்கு தீபங்களை ஏற்றி பூஜை செய்த பின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். முருகனுக்கு 2 நெய் தீபங்களை ஏற்றலாம். அல்லது ஆறுமுகனுக்கு ஏற்ற வேண்டிய 6 தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். வளர்பிறை சஷ்டியில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வீட்டில் தீபங்களை ஏற்றி வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கவும் செய்யுங்க. அசுரர்களை அளித்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அசுரர்கள் போன்ற எதிரிகளும் பகைவர்களுமே தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களும் ஒளிந்து போவார்கள். நமக்கு எதிராக பார்த்திங்கன்னா செயல்படக்கூடிய சூழ்ச்சிகள் அனைத்துமே தவிடுபடியாகும். கந்தனின் கருணையால் சஷ்டி விரதங்கள் இருந்து முருகனை நினைத்து வீட்டிலேயே வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு கைமேல பலன்களை பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஷ்டி என்பது சந்திரனுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையாகும். 15 நாட்களுக்கு ஒரு முறை சஷ்டி தினங்களானது வருகிறது. இந்த நாட்கள் பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய 6வது நாள் சஷ்டியாகும். அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை வளர்பிறை சஷ்டி என்பார்கள். பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய சஷ்டி தேய்பிறை சஷ்டி என்று சொல்வார்கள். திருமணம் இல்லாமல் ஒருவருக்கு வாழ்க்கையானது முழுமையடையாது என்பது போல குழந்தை இல்லாமல் திருமண வாழ்க்கை நிறைவு பெறாது. வளர்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேரானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. இந்த வளர்பிறை சஷ்டியில் முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம்.
குறிப்பாக இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றையை வாங்கி கொடுப்பதன் மூலம் சுபிட்சங்களானது பெருகும். முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதங்கள் இருப்பதனால வருவாய்களும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்ப அமைதி, மன நிம்மதி அனைத்துமே தேடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த வளர்பிறை சஷ்டி என்று காலையில் குளித்துட்டு சுவாமி படத்திற்கு மாலை அல்லது பூக்களை அணிவித்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்குகளை பார்த்தீங்கன்னா ஏற்றி பழம் பால் வைத்து நிவேதனமாக கூட செய்யலாம். அதேபோல் கந்த சஷ்டி கவசம் அல்லது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம். உங்களால் என்ன நெய்வேத்தியத்தை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வைக்க முடியுமோ அந்த ஒரு நிவேதானத்தை பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதாவது அவுள் நெய்வேத்தியம் படைப்பது மிகவும் நல்லது. அந்த எளிமையான ஒரு நெய்வேத்தியத்தை கூட நீங்கள் வைக்கலாங்க. இது எதுவும் செய்ய முடியாவிட்டாலுமே நாவல் பழத்தை வைத்து கூட வழிபடலாம். முருகனுக்கு நாவல் பழமானது மிகவும் விருப்பமான ஒரு பழமாகும். ஸோ நாளைய நாள் முழுவதுமே மாமிசம் உண்ணக்கூடாது, எந்த ஒரு விவாதங்களும் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமை முழுவதுமே மௌன விரதங்களே இருந்தால் மகத்தான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சஷ்டியில் இருப்பதன் மூலம் அகைப்பியில் வரும் என்பது சஷ்டி விரதங்கள் இருந்தால் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதே முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தினுடைய பெருமையை போற்றுவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு பழமொழியாகும். திதிகளில் 6வது திதியாக வரக்கூடிய சஷ்டி ஆறுமுகனுக்கு உரியதாகும். இந்த நாளில் என்ன குறை இருந்தாலுமே அது நீங்க வேண்டும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொண்டால் அது நிச்சயம் நிறைவேறும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தீராத பிரச்சனையில் தவிப்பவர்கள், திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கக்கூடியவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வரக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லோருமே சஷ்டி திதியில் விரதங்களை இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். சஷ்டியில் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்குரிய மந்திரம், ஸ்லோகங்கள் போன்றவற்றை சொல்லி தான் வழிபட வேண்டும் என்பது கிடையாது. உண்மையான பக்தியுடன் மனமுருகி முருகா என்று அழைத்து தங்களுடைய கோரிக்கையை சொன்னாலே முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். அதுவும் இந்த தேய்பிறை சஷ்டியை காட்டிலும் இந்த வளர்பிறை சஷ்டி என்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தோல்வி என்பதே பார்த்திங்கன்னா ஏற்படாது. தொட்ட காரியங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வெற்றியே கொடுக்கும். அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றுகின்றீர்களோ அந்த வேண்டுதல் நிச்சயம் பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. இதற்காக பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி நாளில், அதாவது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி வீட்டினுடைய பூஜை அறையெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் படம் அல்லது சிறிய சிலையை பார்த்தீங்கன்னா எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள். முருகப்படம் அல்லது சிலைக்கு முன்பு 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் வைத்து கொள்ளவும். அந்த வாழைப்பழத்தினுடைய மத்தியில் சிறியதாக குழி போன்று பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபங்களை பார்த்தீங்கன்னா ஏற்றுங்கள். பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதேபோல் வாழைப்பழ தீபமும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமானதாகும். இந்த வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமையிலும் கூட நீங்கள் ஏற்றலாம். இருந்தாலுமே சஷ்டி திதியில், அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தால் வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துவதை நீங்கள் காணலாம். இந்த திருநாளில் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி காத்திருக்கக்கூடிய பெண்கள் விரதங்களை இருந்து முருகப்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை செய்திட மனம் மற்றும் உடல் குறைபாடுகள் நீங்கி குழந்தை வரங்களானது கிடைக்கும் என்பது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை.